குட் ஈவினிங் லீடர்ஸ், வணக்கம். இது கோரலோட தேர்ட் ரவுண்டு February 9 ஜாயின் பண்ண ஒரு நபருக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதை தான் ஸ்க்ரீன்ஷாட்டில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். தேர்ட் ரவுண்டு $256 அவருக்கு ரிசீவ் ஆகிருக்கு. என்னோடய டேட் ஆஃப் ஜாயினிங் பார்த்தீங்கன்னா February 9 தான். என்னோடய கோரல் அப்கிரேடு February 10ன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் இப்போ என்னையை விட கோரலில் தேர்ட் ரவுண்டு வாங்கியிருக்கிறாரு, பேர்லில் தேர்ட் ரவுண்டு வாங்கியிருக்கிறாரு. ஸோ ஆனால் என்னோடய வேலட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இவர் February 9 கோரல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. நான் ஜாயின் பண்ணதே February 9. அப்போ இவருக்கும் எனக்கும் சிஸ்டத்தில் என்ன வளர்ச்சி நடந்திருக்கு அப்படின்ற டிஃப்ரெண்ட்டாக நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது தாங்க என்னோடய வேலட், டோபாஸ் வேலட். ஃபாஸ்ட் ட்ராக் பாருங்கள், 25,000 DP ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ டவுன்லைன் இன்கம் ஒரு 70 DP ரிசீவ் ஆகிருக்கு. பாருங்கள், டீம் பர்ஃபார்மன்ஸ் இன்கம் 6,394 DP ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். பேலோட ஆட்டோஃபுல் இன்கம் 2 ரவுண்டு ரிசீவ் ஆகிருக்கு எனக்கு. பாருங்கள் நண்பர்களே, கோரலில் எனக்கு 2 ரவுண்டு தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அவர் என்னை விட கோரலில் சீனியர், அவருக்கு 3 ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஆனால் இன்றைக்கி தான் 3வது ரவுண்டு கோரலில் வந்ததுக்கப்புறம் தான் அவர் 100 DP பே பண்ணி இன்னும் 2 மெம்பரை ரெஃபர் பண்ணி இன்றைக்கி தான் அவர் ஓனிக்ஸ் ஆகிருக்கிறாரு. ஆனால் எனக்கு வாய்ப்பு, அன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பு துரிதமாக என்னோடய வருமானத்துக்காகவும் என்னோடய ஹையர் லெவலுக்காகவும் நான் நிறைய பேரை ரெஃபர் பண்ணி அவங்கள ரெஃபர் பண்ண வச்சு நான் அப்கிரேட் ஆகி அவங்களையும் அப்கிரேட் ஆனேன். அதனால தான் இன்றைக்கி ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம் 25,000 DP இந்த வேலட்டில் மட்டும் 25,000 DP ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் 6,394 DP ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். இந்த அக்கௌண்ட்டில் மட்டும் ஆட்டோ ஃபுல் 16 வந்திருக்கு, 2 ரவுண்டு 40 வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக பாருங்கள், ஓனிக்ஸ் பாருங்கள். நான் February 11 ஓனிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு 3 ரவுண்டு வந்துருச்சு. நண்பர்களே, எனக்கு முன்னாடி அவர் வாய்ப்பை எடுத்திருக்கிறாரு. ஆனால் அவர் இப்போ தான் ஓனிக்ஸ் ஆகிறாரு. நான் அன்னைக்கு ஓனிக்ஸ் ஆனதுனால எனக்கு ஓனிக்ஸில் $740 ரிசீவ் ஆகிடுச்சு. அடுத்து வாங்க, குவாட்ஸில் பார்க்கலாம் பாருங்கள். குவாட்ஸில் $7,400 கிட்டத்தட்ட 3 ரவுண்டு நான் ரிசீவ் பண்ணிட்டேன். அமித்திஸ்ட் பாருங்கள் நண்பர்களே, 1 ரவுண்ட் ஆட்டோஃபுல் இன்கம் ரிசீவ் ஆகிடுச்சு. டோபாஸ் பாருங்கள் நண்பர்களே, 1 ரவுண்ட் ஆட்டோஃபுல் இன்கம் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. அதே போல் பொனான்சா செக் பண்ணலாம். நண்பர்களே, பொனான்சா பாருங்கள், 4,964 DP பர்ஃபார்மன்ஸ் மட்டும். அகேட்டில் 3 ரவுண்ட், அமேசானைட் 2 ரவுண்ட், ஆம்பர் 2 ரவுண்ட், பெரெல்லில் 1 ரவுண்டு. ஸோ இதுதான் என்னோடய வேலட். எனக்கு கிடைச்ச அதே வாய்ப்பு தான் அந்த நண்பருக்கும் கிடச்சிருக்குங்க. ஆனால் அவர் இன்றைக்கி தான் தன்னோட வேலட்டை கோரல்லேருந்து ஓனிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ சொல்லுங்கள், எனக்கு முன்னாடி வாய்ப்பு கிடச்சிருக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை அவரும் இந்த பிஸ்னஸோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்ற விஷயத்த அவராக தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்லைன்னா அப்ளைன்ட்ட உட்காந்து பேசி இதை பற்றின முழுமையான விஷயத்தை கேதர் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா தன்னோட வாழ்வாதாரத்துக்காக இந்த பிஸ்னஸை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் அவருக்கு மைண்டு ஸ்பார்க் ஆயிருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸை யூஸ் பண்ணி அவரும் டோபாஸ் லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் என்னையை விட அதிகமாக கூட சம்பாரிச்சிருக்கலாம். வாய்ப்பு ஒன்று தான், அவர் அன்னைக்கு பயன்படுத்தலை. அவர் பயன்படுத்தாததுக்கு அவரோட அறியாமையாக இருக்கலாம், இல்லைன்னா அவரோட சூழலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காரணங்கள் 1000 இருக்கலாம். அவர் செய்யாமல் பால்வீனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தாமல் போனதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கலாம்.
மேபி அது அவருக்கு தான் தெரியும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் எத்தனை லட்சம் பேர் சிஸ்டத்தில் இருக்கிறாங்க அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது லட்சக்கணக்கான மெம்பர்ஸை மட்டும் கொண்டு வர்ற சிஸ்டம் இல்லை, கோடிக்கணக்கான மெம்பர்ஸை கொண்டு வரக்கூடிய சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை நான் பிலீவ் பண்ணி செஞ்சது மாதிரி நீங்களும் பிலீவ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா 100% எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச அத்தனை மாற்றமும் உங்களுக்கும் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நண்பர்களே, இந்த உலகத்தில் நம்பிக்கை வச்சவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. அந்த நம்பிக்கையை பால்வின் சிஸ்டத்தின் மேலேயும் உங்கள் மேலேயும் நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரமும் மாறும். ரைட்ஸ். நம்பவே இல்லைனாலும் இன்றைக்கி அவருக்கு தன்னோட வேலட்டை செக் பண்ணதுனால 3வது ரவுண்டு கிடச்சிருக்கு. அதனால் அவர் கோரல்லேருந்து ஓனிக்ஸ் ஆகிட்டார். இப்போ அவர் முழிச்சுக்கிட்டு என்ன செய்வார், குவாட்ஸ், அமித்திஸ், டோபாஸ்னு குயிக்காக முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவார். அப்போ சிஸ்டம் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய அள்ளி கொடுக்குதுங்க. சும்மா வேலை செய்யாமல் சீனியராக நுழைஞ்சவங்களுக்கும் சிஸ்டம் கொடுக்குது. அப்போ சிஸ்டம் யாருக்கும் பாகுபாடு பாரபட்சம் காட்டுறதில்ல. நீங்கள் சிஸ்டத்துக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா சிஸ்டம் உங்களுக்கு உண்மையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். நம்புங்க நண்பர்களே. பால்வின் சிஸ்டத்தை விட்டால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேறு எந்த ஒரு கம்பெனியோ எந்த ஒரு வாய்ப்போ எந்த ஒரு சூழலோ இன்றைக்கி இல்லை. பயன்படுத்துங்க. உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். லாக்டவுன் பீரியட். இன்றைக்கி 100 டிபிக்கு மேலே, ஒரு 7500 ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி ஒரு நாள் வருமானம். இதுக்காக நான் பெரிய எஃபோர்ட்லாம் எதுவும் செய்யலை. ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு தான். இதை தொடர்ந்து புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். 100% உங்கள் வாழ்க்கை தரம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஷனை இதனோட வைண்ட் அப் பண்ணலாம். தேங்க்யூ. ஜெய் பால்வைன்.